வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டைசன் இந்த பிராண்டை பத்தி உங்கள சில பேர் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல இவங்களுடைய பல ப்ராடக்ட்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த டைசன் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இந்த கம்பெனில இருந்து வாக்யூம் கிளீனர் மட்டும் கிடையாதுங்க, ஏர் பியூரிஃபையர் இருக்கு. அந்த ஏர் பியூரிஃபையருக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை நீங்க பார்க்கலனா மேல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பட் நம்ம சேனல்ல குறிப்பா ரிவ்யூ பண்ண முடியாத ஒரு பொருளை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஹேர் ஸ்ட்ரைட்டனர், ஹேர் ட்ரையர்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு அது தேவை கிடையாது, அதை நம்ம ரிவ்யூ பண்ண போறதும் கிடையாது. அப்படியே ரிவ்யூ பண்ணாலும் என்னால டெமோலாம் பண்ணி காட்ட முடியாது. இன்னைக்கு டைசன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வாக்யூம் கிளீனரை பத்தி நம்ம பார்க்க போறோம். டைசனுடைய லேட்டஸ்ட் மாடல் V15 Detect. இதுல பல அம்சங்கள் நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன ஹைலைட் அப்படிங்கறத அவங்க பேர்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். V15 உடைய டிடெக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, டிடெக்ட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து லேசர் டெக்னாலஜி இருக்கு. இந்த லேசர் டெக்னாலஜி மூலமா தூசிலாம் நீங்க ஒழுங்கா க்ளீன் பண்ணிருக்கீங்களா, இல்ல தூசி எங்க இருக்கு நம்ம அடுத்து க்ளீன் பண்றதுக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள கொடுத்திருக்காங்க. பட் இது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த V15 உடைய அன்பாக்சிங்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆல்ரைட், இதுதான் அந்த டைசன் V15 Detect உடைய பாக்ஸ் பேக்கேஜிங். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்திருக்காங்க. MRP பாத்தீங்க அப்படின்னா 65,900 rupees. 65,000 ரூபாய்க்கு என்னடா அது புது விளக்குமாறு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இருங்க இதுல பொறுமையா வீடியோவை பாருங்க. பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம வாங்குறோமோ இல்லையோ, இந்த டைசன் 15 பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் திறப்போம். திறந்த உடனே நம்ம பார்க்கிறது உள்ளுக்குள்ள இந்த மெயின் மோட்டார் ஹெட். டைசனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜில பண்ண மோட்டார் ஹெட் இது. இதுல என்ன அப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வயர்லெஸ் வாக்யூம் கிளீனர். இது நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். நீங்க கீழே போய் கார்ல நீங்க இதை கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு போகலாம். வீட்ல நீங்க வயர் இருக்கிற இடம், பிளக் பாயிண்ட் இருக்கிற இடம் இதுவுமே தேட தேவையில்லை. கம்ப்ளீட்லி வயர்லெஸ் டெக்னாலஜி அப்படிங்கறதுனால எங்க வேணா எடுத்துட்டு போய் மூல முடுக்கெல்லாம் நீங்க இதை வச்சு கிளீன் பண்ணலாம். பிளஸ் இது இருக்கக்கூடிய அந்த மோட்டார் ஹெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்ளோன் பவர் மாதிரி உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகுது. நார்மலா ஒரு வயர்டு வாக்யூம் கிளீனரோ வயர்லெஸ் வாக்யூம் கிளீனரோ அதோடைய ஸ்பீடு ஒரு 30,000 இல்லாட்டி ஒரு 40,000 RPM தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா 120,000, 1,20,000 RPMல இது வந்து சுத்தும். ஹை பவர் மட்டும் கிடையாதுங்க, இதோடைய பேட்டரியோட டென்ஸ் பேட்டரி டெக்னாலஜினால பேட்டரி பெர்சன்டேஜ் உங்களுக்கு கடைசி ஒரு 5%, 10% குறைவா இருந்தாலுமே ஆரம்பத்துல என்ன பவர்ல அந்த மோட்டர் சுத்துச்சோ அதே பவர் மெயின்டைன் ஆகி சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க தரையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இல்ல ஒட்டடையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு டாலான ஒரு டியூப் எக்ஸ்டென்ஷன் பைப் ஒன்று இருக்கு அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு. லேசர் ஸ்லிம் ஃப்ளஃபி கிளீனிங் ஹெட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான ஹைலைட் இந்த மேட்டர் தான். இது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஆன்டி டேங்கிள் கோம் டெக்னாலஜி கொண்ட டிஜிட்டல் மோட்டார் பார் கிளீனர் ஹெட் இருக்கு. ஹேர் ஸ்க்ரூ கிளீனிங் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பேரு கிரிவைஸ் டூல், அப்புறம் ஸ்டபர்ன் டர்ட் பிரஷ், காம்போ டர்ட் பிரஷ், சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய டர்ட் பிரஷ். இந்த லாங் டியூப்ல அட்டாச் பண்ணி வேற ஒரு அட்டாச்மெண்ட்டையும் இதுல பொருத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேண்ட் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மோட்டரை செவுத்துல மாட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் இருக்கு. முக்கியமான ஆளு இதை சார்ஜிங் பண்றதுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகும். ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மீடியம் ஸ்பீட்ல நீங்க வச்சு யூஸ் பண்றப்போ 1 hour வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வாவ், இந்த மோட்டருடைய சவுண்டே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு கார் வந்து ரோட்ல ஸ்விங்னு போற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். இதுல என்னென்ன இருக்கு, இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரண்ட்ல வந்து இந்த எல்லா எக்ஸ்ட்ரா கிளீனிங் ஹெட் அட்டாச் பண்றதுக்கான ஒரு சாக்கெட் இருக்கும். இப்படி ஃபிட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இதை டஸ்ட் உள்ளுக்குள்ள சேர்ந்துருச்சு அப்படின்னா இதை கிளீன் பண்றது அதை விட ஈஸிங்க. டஸ்ட்பினை நீங்க திறக்க வேண்டியது, டஸ்ட்பின் முன்னாடி போயிட்டு அப்படி திறந்தீங்கன்னா டப்பாக்குன்னு இது வாயை திறந்துடும். இதுல இருந்து உள்ளுக்குள்ள சேர்ந்த எல்லா டஸ்ட்டும் வெளியே அதுல கொட்டிடும். இதோடைய டிசைன் வந்து எனக்கு இந்த கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு கோல்டு, அப்புறம் ஒரு ப்ளூ கலர், கிரே கலர், இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹெட் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு ஃபில்டர் ஹெட். இதை நீங்க ஸ்க்ரூ பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை அடிக்கடி நீங்க கிளீன் பண்ணணும். எப்பெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் பாத்தீங்க அப்படின்னா, இது டஸ்ட் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த பின்னாடி டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, டிஸ்பிளேல ஒரு வார்னிங் தெரியும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நல்ல தண்ணியில இல்ல சோப்பு தண்ணியில போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு 24 hours வரைக்கும் நீங்க வெளியே காய வச்சிடணும். கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள வரக்கூடிய
டஸ்ட் எதுவுமே வெளியே எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டரை தாண்டி வரக்கூடிய ஏர் நார்மலா நீங்க சஜிக்கக்கூடிய ஏரை விட பியூரா இருக்கும் அப்படிங்கிறது டைசனுடைய கிளைம்ஸ். பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரே பட்டன் தாங்க. இந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி ஈகோ மோட், மீடியம் மோட் இல்லாட்டி பூஸ்ட் மோட் 3 மோட்ஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த மோட்ல போட்டு நம்ம ஆப்ரேட் பண்றப்போ இன்னும் எவ்வளவு நேரம் இதோடைய பேட்டரி மிச்சம் இருக்கு அப்படிங்கறத கனகட்சிதமா துல்லியமா நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிடும். ஓகே, பேட்டரி நோனிய கீழே பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கான ஒரு போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே இதுதான் அந்த பேட்டரி. இந்த பேட்டரி ரீப்ளேசபிள் பேட்டரி. இந்த பேட்டரியை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த பேட்டரி இது எல்லாமே ஸ்பேர்ஸ் உங்களுக்கு தனியா கிடைக்கும். டைசனுடைய கஸ்டமர் கேர் நீங்க கால் பண்ணி கேட்கறப்போ இந்த பேட்டரியை தனியா கழட்டிட்டு இந்த பேட்டரி டிப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எப்படி நீங்க உங்களோட யூசேஜை பொறுத்து மினிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் தாராளமா தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈஸியா கழட்டி கொண்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் மட்டும் இல்லைங்க, சார்ஜ் பண்றது கூட நம்ம இதை தனியா எடுத்துட்டு போய் இதை மட்டும் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி அட்டாச் பண்ணிடலாம். ஒரு கன்னுடைய மேகசினை போட்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீடை போய் சுத்தமா க்ளீன் பண்ண போறோம். இந்த டெமோல இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்சஸரியும் என்னென்ன எப்படி க்ளீன் பண்றது, எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த டைசன் V15 உடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட் லேசர் ஹெட் பொருந்திய இந்த கிளீனிங் ஹெட். இது ஆன் பண்ண உடனே அந்த லேசர் லைட் வர்றதுனால அந்த தூசி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த லேசர் லைட் இருக்கிறதுனால அந்த தூசி உங்களுக்கு தெரியுது. நம்ம போன இடத்து மேல நம்ம திருப்பி போறோம், அந்த தூசி அங்கே இல்லை பாருங்க. ஸோ நார்மலாக அந்த லேசர் லைட் அடிக்காத நேரத்தை நம்ம பார்க்குறப்போ அங்கே தூசியே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் லேசர் அடிச்சதுக்கப்புறம் பாருங்க, ஸோ லேசரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்டான டைல்ஸில் சாஃப்ட் பிரஷ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்டான டைல்ஸில் சாஃப்ட் பிரஷ், சாஃப்டான சர்ஃபேஸில் ஹார்ட் பிரஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் பிரஷ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பெட் அந்த மாதிரி தரைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைல்ஸை கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பிரதான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டேங்கிள் கோம். இப்போ நம்மளோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கிளீனிங் வேக்யூம் கிளீனரை கிளீன் பண்ணுறது தான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இதில் போய் அடியில் வந்து முடியெல்லாம் சிக்கிக்கும். ஸோ முடி சிக்காம ஒரு ஆன்டி டேங்கிள் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த அந்த பெரிய சைஸ் மோட்டரோடைய ஒரு மினி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டிசைனை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷுமே கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா ஆன்டி டேங்கிள் ஸ்க்ரூ டெக்னாலஜி. அந்த உள்ளுக்குள்ள நம்ம லாங்கான முடியெல்லாம் நம்ம இழுத்தாலுமே அந்த முடி அப்படியே சுருண்டு போய் உள்ளுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியில் பண்ண ஒரு ஹெட் இது. இதை வந்து எதுக்காக பயன்படுத்துற அப்படின்னா சோஃபா, பெட்டு இல்லாட்டி காரை உள்ள கார்பெட்டை கிளீன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம கிளீன் பண்ண இந்த 2 ஏரியாவில் எவ்வளோ டஸ்ட் கலெக்டாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸ்டபர்ன் பிரஷ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்குது இந்த ப்ரஷ்ஷு. இது எதுக்கு அப்படின்னா கிரில்ஸ் இல்லை அங்கெல்லாம் தூசிலாம் அடைஞ்சிச்சுன்னா அதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பேரு காம்போ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போ டூல் எதுக்கு அப்படின்னா இது வந்து சாஃப்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ஹார்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நூலா முடியெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த ஹார்டான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் வந்து மல்டிபிள் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரவைஸ் டூல் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன நேரோவான கேப்புக்குள்ள போய் கிளீன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியுது இதுக்குள்ள எவ்வளவு தூசி இல்லை, வண்டு முருகனோட முடி எவ்வளவு இங்க தேங்கி இருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஆல்ரைட், சோ டைசன் உடைய V15 Detect உடைய டெமோ நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. இந்த V15 யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்கி அதை அசெம்பிள் பண்றது, அசெம்பிள்லாம் ஒன்றும் கிடையாது, பாக்ஸ்ல இருந்து எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் எந்த யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. இதோடைய பில்ட் குவாலிட்டி டாப் கிளாஸா இருக்கு. இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளேல காட்டக்கூடிய அந்த ரியல் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எவ்வளவு நீங்க கிளீன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு டஸ்ட் உள்ள போயிருக்கு, அந்த டஸ்ட்டை வந்து நாளா பிரிச்சு இந்த பார்ட்டிகல்ஸ், இந்த சைஸ்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் இவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கு, ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறப்போ இன்னும் அதை க்ளீன் பண்ணி இன்னும் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஆர்வமா இருக்கு. ஓகே, இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இதோடைய விலை 65,900. சீப் இல்லைங்க, இது எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் தான். பட் எவ்வளவுக்கு நீங்க காசு போடுறீங்களோ
அவ்வளவுக்கு இது வேலை பார்க்குது. உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கினா ஒன்னு நச்சுன்னு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த டைசனுடைய V15 நீங்க வாங்கலாம். சோ டைசனுடைய இந்த V15 Detect மட்டும் கிடையாது, அவங்க லான்ச் பண்ண மத்த ப்ராடக்ட்ஸையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு போங்க. அமேசான்ல அவைலபிளா இருக்கு, அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.